மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் போடிநாயக்கனூரில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் போடிமெட்டு மலை கிராமத்தில் கொண்டை ஊசி வளைவில் சாலையின் குறுக்கே மரம் சாய்ந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜயசங்கர், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பரிதா தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் கேரளா இடுக்கி செல்லும் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள போடிமெட்டு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரமும் 17 கொண்டை ஊசி வளைவும் கொண்ட இந்த மலைச்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், காய்கறி, பால் வண்டி மற்றும் சரக்கு வாகனங்கள் சென்று வருகின்றது. கடந்த சில நாட்களாக தேனி மாவட்டத்திற்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கேரளா பகுதிகளை பெய்து வரும் தென்மேற்கு பருவக்காற்று மழையின் தாக்கம் காரணமாகவும் போடிமெட்டு மற்றும் போடிமெட்டு மலைச்சாலையில் பலத்த சாரலுடன் பலத்த காற்று வீசி வருகிறது. பகல் பொழுதிலே கடுமையான மேகமூட்டம் சூழ்ந்து சுழன்று அடிக்கும் சூறாவளி போல் பலத்த காற்று வீசி வருவதால் இப்பகுதி பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் காரணமாக ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் இப்பகுதியில் சென்று வரும் நிலையில் 15வது கொண்டை ஊசி வளைவில், அதாவது போடிமெட்டு அருகே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி காற்று பலத்த காற்று வீசியின் காரணமாக மலைச்சரிவில் இருந்த மரம் ஒன்று வந்து சாலையின் குறுக்கே விழுந்துள்ளது. சாலையின் குறுக்கே மரம் விழுந்தது மட்டுமின்றி ஆங்காங்கே சிறு சிறு கற்களும் விழுந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் செல்லும் சுற்றுலா வாகனங்கள், சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர், குரங்கணி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இருசக்கர வாகனங்களில் அப்பகுதியில் செல்ல வேண்டாம் என்றும், இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்த்து வர வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.